வித்யா நம்பர் 1 சீரியல் ஜூன் 10 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்குதுன்னா, வித்யாவும் அவங்க அப்பாவும் ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. இங்கே தானே ஏழை நடக்கிறதா சொன்னாங்க, இங்கே யாரையுமே காணுமே, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இன்னொரு சைடு ஏமா பிரீத்தி இப்போ போகிற இடத்துலையாவது ஏலம் கரெக்டாக நடக்குமாமா, ஏன்னா தேவையில்லாமல் எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணி சுற்றிட்டு இருக்கணும், பேசாமல் காலேஜ்க்கே திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வேதா. இதை கேட்ட பிரீத்தி இருங்க ஆண்டி நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி அந்த ரவுடி கிட்டே கேட்குறாங்க, எல்லாமே ரெடியாக இருக்கா, நாங்கள் வந்ததும் ஏலம் முடிச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த ரவுடியும் ஆமாங்க முடிச்சிரும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு விஷயத்தை வேதா கிட்ட சொல்கிறாங்க பிரீத்தி. எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்கா ஆண்டி, நம்ம போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரீத்தி நம்மளை குழப்பி விடுறதுக்காகவே இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொரு வேலையாக பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒருத்தருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அவரும் அங்கே தாம்மா ஏழை நடக்கிறதா சொன்னாங்க, நீங்கள் அங்கே நல்லா பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வித்யா இல்லைங்க இங்கே அப்படி ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கே சந்தேகமாக இருக்குமா, இருமா நானும் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர். வித்யா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, பிரீத்தி வேறு ஏதோ பிளான் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். கரெக்டாக சஞ்சயும் அவங்க அப்பாவும் காரில் வந்து இறங்குறாங்க. நீங்கள் தான் வரமாட்டேன்னு சொன்னீங்களே, அப்புறம் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அப்படி சொன்னனால தானே நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படின்றாங்க சஞ்சய். இதை கேட்ட வித்யாவோட அப்பா பாத்தியாமா இவங்க பிளான் எப்படி இருக்குன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல சண்டையை நிறுத்திட்டு டைம் ஆகிட்டே இருக்கு, முதல்ல போய் காப்பாற்றுவோம் வேதாவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ரவுடி கேங் ஃபுல்லாக நல்ல ஒரு செட்டப்பில் இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் பிரீத்தியும் வேதாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே வேதா எங்கே மற்றவங்களெல்லாம் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், பிரீத்தி உடனே நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சு எல்லாருமே அப்படியே அமைதியாக இருப்பாங்க, யாருமே வந்திருக்க மாட்டாங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க வேதாவும். ஓகே ஏலத்தை ஆரம்பிக்கலாம், 20 லட்சத்துலேருந்து ஏலம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தராக ஏற்றிக்கிட்டே போகிறாங்க ஏலத்தை. மற்றவங்க எல்லாருமே ஏலம் கேட்கறது ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கரெக்டாக அந்த ரவுடியும் வேதாவும் மாற்றி மாற்றி ஏலம் கேட்டுகிட்டே இருக்காங்க. உடனே ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆகி அந்த ரவுடி என்ன வேதா 4 காலேஜ் வச்சுருந்தா நீ பெரிய ஆளா, இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதா அதுக்கெல்லாம் கவலைப்படாமல் அவங்க பாட்டுக்கு ஏலம் கேட்டுகிட்டே இருக்காங்க. பிரீத்தி நல்லவங்க மாதிரி அந்த இடத்துல ஒரு சின்ன ஆக்ட் கொடுக்குறாங்க. வேதா நீ அமைதியாக உட்காரமா, நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. வேதா ஏலம் கேட்கும்போது கரெக்டாக பிரீத்தி கண்ணை காட்டுறாங்க அந்த ரவுடி கிட்ட, கத்தி எடுத்து குத்திட சொல்லி. கரெக்டாக அந்த நேரத்தில் வேதாக்கு ஒரு கால் வருது, அவங்க வெளியே போகிறாங்க, நீ பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரீத்தியும் நல்லவங்க மாதிரியே ஏலம் கேட்குறாங்க. ரவுடியும் ஏலம் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பிரீத்தி கண்ணை காட்டுறாங்க, இதுக்கு மேலே கேட்காதுன்னு சொல்லிட்டு ரவுடி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. 42 கோடியில் ஏலத்தையும் முடிக்கிறாங்க வேதா சைடு. பிரீத்தி ஓகே நான் போய் ஆன்ட்டியை சைன் பண்ண கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கிட்ட மெதுவாக போய் இப்போ நான் போய் அவங்களை கூட்டிகிட்டு வருவேன், நீ அவங்கள மெதுவாக அப்படியே முடிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. போய் வேதாவை கூட்டிகிட்டு வராங்க. வேதா சைன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த டைமில் அந்த ரவுடி ஒரு கலவரம் உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இது நம்ம ஏரியாவில் இருக்கிறது, நம்மள யாரோ ஒருத்தர் தான் இந்த இடத்த வாங்கணும், இவங்களை வாங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேதா சைன் பண்ண போகிறாங்க. அந்த ரவுடி வேதாவை குத்தலான்னு போகிறாரு. அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தடுத்துறாங்க. அந்த இடமே ஃபுல்லாக கலவரமாக மாறிடுது. அதில் ஒரு ஆள் கரெக்டாக பிரீத்தியோட கையில் வெட்டிடுறாரு. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக சஞ்சய் வித்யா அவங்க அப்பா எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ணவும் கடைசியில் அந்த ரவுடி கேங் தனியாக கிளம்பி ஓடிடுறாங்க. இந்த இடத்துல கரெக்டாக பிரீத்தி ஒரு ஆக்ட் கொடுக்குறாங்க. வேதா ஒரு கிளாத் வச்சு பிரீத்தியோட கையில் கட்டு போடுறாங்க. அந்த டைமில் வித்யா வந்துடுறாங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரொம்ப நடிக்காத முதல்ல தள்ளி நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வித்யாவோட அப்பாவுக்கு டென்ஷன் ஆகிடுது, உங்கள் உயிருக்கு ஆபத்துங்கிறனால நாங்கள் இங்கே அடிச்சு பிடிச்சி ஓடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சஞ்சயோட அப்பாவும் அதே தான் சொல்கிறாங்க. இதை கேட்டு வேதா என்ன என் உயிருக்கு ஆபத்தா, அப்படி ஒரு ஆபத்து வரதா இருந்தால் அது உங்கள் ஃப்ரெண்டால தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யாவோட அப்பா பாத்தியாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வித்யா அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.